நீ செய்ய நினைத்தது ஆமென். உம் வேளைக்காக கிருபையை எனக்கு உம் வேளைக்காக பொறுமையை தாங்காண்டவரே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, செய்யும் தேவனே. நீ செய்ய ஆமென். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 9வது வசனம் 13வது வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். இந்த மாதம் கர்த்தர் தந்த அருமையான வார்த்தை. ஆண்டு சமத்துல வாக்குத்தத்தத்துக்காய் ஜெபித்த போது வாக்குத்தத்தமாய் காட்டி தரல, ஆனா இந்த வேத பகுதி ஆண்டவர் வந்து கிருபையாய் காண்பித்து தந்தார். சீஷர்கள் மீன் பிடிக்க போறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அவங்க பொழுது விடிந்த போது இயேசு கரையில் நிற்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். அதன் பிறகு அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் வலையை போட சொல்றாரு. வலை நிறைய மீன்களை பிடிக்கிறாங்க. அந்த வலை இழுத்து கொண்டே அந்த வீட்டை இழுத்துட்டே வராங்க. கரையில் வந்து பார்த்தபோது கரையில் நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதில் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாருனாலே அதுக்கான சொல்யூஷன் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். ஆமே, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காய் ஓடிட்டு இருக்கிறோம் இல்லை. இப்போ ஸ்கூல் அடுத்து ஆரம்பிக்க போகுது. மே முடிஞ்சு 12th ரிசல்ட்டு அடுத்த வாரம் வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட்டை விட பிள்ளைங்களுக்கு எந்த ரிசல்ட்டு தான் பயம்? 12th ரிசல்ட். ஆமே, ரிசல்ட் வருது. அடுத்த பிள்ளைக்கான அட்மிஷன் ஓடுறோம். ஆனால் இந்த ஓட்டம் பாருங்க, இந்த ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு இடத்துல நமக்கான அட்மிஷன் இருக்கும் பாருங்க. அப்போ அந்த அட்மிஷனுக்கான ஓட்டம் அந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுமா? ஸ்டாப் ஆகும். கரெக்ட். ஃபீஸுக்காக ஓடுறோம். இப்போ ஃபீஸ் இல்லை, 4 பேர்கிட்ட கேட்போம் அல்லது ஓடுறோம். ஒரு இடத்துல அந்த ஃபீஸுக்கான பணம் இருக்கும், நமக்கு கிடைக்கும், எப்படியா கிடைக்கும்னு வைங்களேன். அந்த இடத்துல அந்த ஃபீஸுக்கான ஓட்டம் என்ன தெரியுமா செய்யும்? ஸ்டாப் ஆகும். இப்படி தான் ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக ஓடும்போது அந்த காரியத்துக்கான ஓட்டத்தை எங்க ஸ்டாப் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கடல்ல சஞ்சரிக்கிறவர்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு கரை உண்டு. ஆமே, ஆனா நடு கடல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது தெரியுமா? அவங்களுக்கு கரை தெரியாததுனால எது இல்லாம ஆயிராது? கரை இல்லாம ஆயிராது. கடற்கரை ஓரத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால என்னோட சூப்பரா சொல்றீங்க. ஆமே, எனக்கு கரை தெரியாததுனால கரை இல்லாமல் ஆகாது. கரை உண்டு, கரை உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்மேல் அக்கறை உள்ளவர், நான் எந்த காரியத்துக்காய் ஓடுகிறேன் என்று தெரியும். ஹல்லேலூயா. அவர் கரையில வர வைப்பார். கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்ட. இன்னைக்கு
இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி. கடந்த வாரத்தில் சிங்கப்பூர் ஊழியத்துக்கு கிருபை செய்தார். அதில் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ஃபெலோஷிப்பில் ஆண்டவர் ஒரு வேர்டை கொடுக்க வச்சார். அதுதான் நான் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க மத்தியில் சொல்லும்படி ஏவப்பட்டதுனால அதை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். கடந்த நாளில் எல்லாம் தெரிந்த வேத பகுதி தான். ஆண்டவருடைய நடத்துதலும் ஆண்டவர் அவருடையவங்க வாழ்க்கையில் ரொம்ப, அதாவது என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழி. அப்போ நம்ம எவ்வளோ யோசித்தாலுமே வந்து அவர் நம்ம வழிக்கு வரமாட்டார். ஆமாம், நம்ம எவ்வளோ முயற்சிப்போம் கொண்டு வருவதற்கு. அப்படி அவர் நீ என் வழிக்கு வா, ஆமாம் நம்ம வழிக்கு வருவார். எதுக்கு தெரியுமா? வந்து நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கு. ஹல்லேலூயா. வந்து அவர் வழிக்கு தூக்கிட்டு போயிடுவார். அவர் வந்து பரவாயில்லப்பா வந்துட்டார். திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்னது புதுசாக இருக்குது, எங்கேயோ கொண்டு வந்துட்டார். ஆண்டவருக்கு மகிமை. அவர் நிற்கிறார் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆமென். இது நம்ம நாளைக்கு இன்னும் சாட்டர்டே வர்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் கூட அதில் இன்னொரு ஆங்கிள் அதை பார்க்க போகிறோம். அவர் நின்று, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவில் இதுக்கு முன்னாடி இங்கே சொல்லியிருந்தால் நீங்கள் நோட் பண்ணி சொல்லலாம். இந்த இடத்துல தான் சீஷர்கள் அவர் பிள்ளைகளேன்னு கூடுவார் நினைக்கிறேன். ஆமென். பிள்ளைகளே அப்படிதானே கூடுவார். 5வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இந்த அவர்கள் யாரு? சீஷர்கள். ஆமென். பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். வேற எப்படியெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். சிநேகிதர்னு கூப்பிட்டு இருக்கிறார். அப்புறம் சகோதரன் சொல்லி இருக்கிறார். சூப்பர். ஆனா இந்த இடத்துல அவர் எப்படி ட்ரீட் பண்றார் தெரியுமா? பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஆமென். பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஒரு குழந்தைய பார்க்கிறது போல இவங்களை பார்க்கிறார். ஆமென். பிள்ளைகளே. வேறையும் நிறைய சொல்லி இருக்கிறார். அற்ப விசுவாசி இப்படியெல்லாம் சொன்னவர் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல இயேசு எதை பார்க்கல அப்படின்னா, குறைய பார்க்காம பலவீனத்தை பார்க்கிறார். நம்முடைய பலவீனம் சிலருக்கு குறையா தெரியும். ஆனா ட்ரீட் பண்ற டாக்டருக்கு அது எதுவா தெரியும் தெரியுமா? பலவீனமா தெரியும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நானே. ஆமென். ஹல்லேலூயா. பெஸ்ட் டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் சில காரியத்தை கோரசா சொல்லுவோம், விசுவாசத்தை கோரசா சொல்ல மாட்டோம். ஆமே. நீங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னா ஒரே ஒருத்தன் சொல்லுவான், அது நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. விசுவாசத்தை பேசும்போது தனியா பேசுவோம். ஆனா இல்ல, கஷ்டம், நடக்காது, இதெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? கோரசா சொல்லுவோம். ஆமே. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. அப்போ வந்து கரையில வந்து இறங்குறாங்க. கரைக்கும் இவர்கள் இருக்கிறதுக்கும் 200 முழம் தூரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கரையில வந்து இறங்கி பார்த்தபோது இவர் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும். இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போகிறார்? அதாவது செய்தியா கேட்கிறவங்க உண்டு, இந்த வார்த்தையில தான் என் வாழ்க்கையே இருக்குன்னு கேட்கிறவங்க உண்டு, கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று கேட்கிறவர்கள் உண்டு. நீங்க வசனத்தை எப்படி நம்புறீங்க? அது எப்படியெல்லாம் பலன் கொடுக்குமா? 30 60? ஆமென். அதாவது நீங்க எந்த விதத்தில் அதை நம்புறீங்களோ அது பலன் கொடுக்கும். ஆமென். கர்த்தர் எனக்கு என்னுடைய பயணத்துல ஒவ்வொரு ஸ்டாப்பை வச்சிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து ட்ரெயின்ல நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப்ல நிற்கும், வேற எங்கே நிற்காது. சில இடத்துல 2 நிமிஷம் நிற்கும், சில இடத்துல 10 நிமிஷம் நிற்கும், சில இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிற்கும்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு ஸ்டாப் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு கையில கீயை கொடுக்கல, இந்த இடத்துல பேதுரு கையில டீயை கொடுக்கிறார். ஏன்னா ஆளுக்கு பசி. ஆமென். எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வந்து இதோ பரலோகத்தின் திறவுகோலை மறுபடியும் உன் கையில் தரேன் இல்லை. ஆளு பசி தாங்காம தான். ஜனங்க கூட பசி தாங்கிடுவாங்க, சீஷர்கள் தாங்க மாட்டாங்க. ஆமென். ஆண்டவரே சாயங்காலம் ஆச்சு, பொழுது போகுதுன்னு புலம்புனது யாரு? சீஷர்கள். ஜனங்க கூட தாங்கிடுவாங்க, ஆனா சீஷர்கள் தாங்கிட மாட்டாங்க. ஆண்டவர் ஜனங்களை அனுப்பி விடுங்க. ஏன்னா ஒரு பையன் 5 அப்போ 2 மீனை பார்த்துட்டாங்க. அவன் இப்படி பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போதே உருவிட்டாங்க. ஆமென். அவன் போட வர சாப்பிடலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும். அதான் இயேசு கேட்பார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? பார்த்துட்டாரோ அந்தரையா, நீயே சொல்லு. ஆண்டவரே ஒரு 5 அப்போ 2 மீன் ஒரு சின்ன பையன் வச்சிருந்தான். ஆமென். தாங்கிட மாட்டாங்க. இந்த இடத்துல அவர் எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ என்ன தேவை? நீங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கிறீங்க? நான் நம்புறேன் இந்த மே மந்த் ஃபர்ஸ்ட் டேல கேட்குறீங்கல்ல, ஒரு ஸ்டாப் வச்சிருக்கிறாரு. எங்கேயோ ஒரு ஸ்டாப் வச்சிருக்கு. அதுல இறங்கும் போது அந்த நன்மையை நீங்க பார்ப்பீங்க. நம்புறவங்க மட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடா க்ளோரி. உங்க கை ஆமென், உம்மால் கூடா க்ளோரி, உம்மால் கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவா நன்றாய் பழக்கப்பட்ட பலமுறை இந்த பீடத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 16, 17, 18, 19 வசனங்களிலே 2 நபர்களை குறித்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் காலேப், காலேபுடைய மகள் அக்சாள். ஆமென். அந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதை மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமா, இனி எல்லாரும் கவனிங்க. அதனாலதான் அவ்வளோ வசனத்தையும் வாசித்தாச்சு. இனி நீங்களும் கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல தெரிந்த வேத பகுதி, இங்கே பல முறை பேசப்பட்ட வேத பகுதி. ஆனாலும் இந்த நாளிலே இது பேசும்படி ஏவப்பட்டதுனால ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இடையே இருக்கிற உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதல் காரியம், ஆமென், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்ம இருதயத்தில் ஆழமா இருக்கணும். அதாவது பிள்ளைக்கு, இந்த காலேப் அக்சாள் விஷயத்துக்கே வரும். பிள்ளைக்கு வயசாகுது, எப்படியாவது ஏதாவது ஒரு கல்யாணம். அப்படி காலேப் வந்து செட் பண்ணவே இல்லை லைஃபை. ஜெயிக்கிறவனுக்கு என் பிள்ளை அப்படி, அவ்வளோதான். அப்போ பிள்ளையுடைய ஃபியூச்சரை குறித்த காலேபுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, என் பிள்ளை லைஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜெயமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும். அவ்வளோதான். ஏதோ வயசாச்சுப்பா ஏதோ ஒன்று, அப்படி கிடையாது. ஒரு தேவ ஆவியை பெற்ற காலேப், அக்சாள். ஆமென்.
ஏதோ ஒருத்தருக்கு பிள்ளை அப்படி, என் மக அப்படி கிடையாது. ஜெயிக்கிறவனுக்கு. இங்க ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தன் பிள்ளைகளை யாருக்கு தான் கொடுப்பாங்க தெரியுமா? சவுலுக்கு வந்து தாவீதை மருமக ஆக்குறதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அவன் ஜெயித்தவன், ஜெயிக்கிறவன். அப்ப பிள்ளையுடைய ஃபியூச்சரை தகப்பன் எப்படி செட் பண்றாரு, எப்படி டிசைட் பண்றாரு அப்படின்னா, அதுக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்கணும் தெரியுமா? ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கைய எனக்கு ஒரு தகப்பன் தீர்மானித்திருக்கிறார். அதுல தோல்வி என்று இருக்காது, அதுல ஜெயம் என்று தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இந்த ரெண்டு பேருடைய உறவுல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இன்னொன்னு சொல்ல வரும். தகப்பனை குறித்து நான் ரெண்டாவது சொல்றேன், அக்சால குறித்தும் சொல்லணும். அக்சால் லைஃப்ல இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து காலேப் நடப்பிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, லைஃபை வந்து டிசைட் பண்ற அந்த ஃபுல் ரைட்ஸை அக்சால் யார்கிட்ட கொடுத்திருந்தா அப்படின்னா, அப்பாட்ட கொடுத்திருந்தா. ஆமே, அப்பா எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படி அப்படி வரல. உங்கள்கிட்ட இதில் எப்படி சொல்லணும்னு தெரில. ஒரு ரவுண்டு போயிட்டு வருமா, ஒரு டீ குடிக்க போமா, நீங்கள் தான் அம்மா கிட்ட எப்படியாவது பேசி எதுக்கு என்னையே வெளியே தள்ளதுக்கா, இப்படி வரல. ஆமே, அப்பா டிசைட் பண்றார். வாழ்க்கையை தகப்பன் தீர்மானிக்கிறார். ஆமேன். ஒரு உலக தகப்பன், காலேபு வேறாவின்னு சொன்னாலும் ஒரு உலக தகப்பன் தானே. ஒரு உலக தகப்பன் தன் மகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது, ஆமே, என் மகள் லைஃப் எப்படிதான் இருக்கணும் தெரியுமா? தோல்வியா இருக்கக்கூடாது, ஜெயமா இருக்கும். பரலோக தகப்பனை பாருங்க. ஆமே, இங்கே காலேப் அக்சாலை யாருக்கு கொடுக்கிற அப்படின்னா, அவன் கீரியாத் செப்பேரை ஜெயிக்கிறான் தெரியுமா? ஜெயிக்கிற ஒத்தினியலுக்கு கொடுக்கிறான். பிதாவாகிய தேவன் நம்மளை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார் தெரியுமா? மரணத்தை, பாவத்தை, பாதாளத்தை, உலகத்தை, பிசாசை ஜெயித்த நல்ல கைகளை சட்டி ஜெயித்தவர் கையில நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ருசித்தவங்க மட்டும் ஜெயித்தவர் கையில நான் கொடுக்கிறேன். அதனாலதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி, அந்த கண்மலைக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹalleluya. ஜெயித்தவர், ஜெயித்தவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இனி என்ன கவலை? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. அப்பா, அதனாலதான் ரோமர் 8 இருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என் வாழ்க்கையை யார் தீர்மானித்திருக்கிறார்? என் கர்த்தர். என் வாழ்க்கை அவர் எப்படி, அவர். அதனாலதான் ஆமென், என்னை குறித்து அவருடைய திட்டம். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் சித்தம் ஆசைகள் க்ளோரி, உன் திட்டம் கண்டவுடன் நம்பிக்கையோடு தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரே, தலைமுறை தாங்கும். நான் கண்ட மேன்மை, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு
நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. உம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம். அப்பா தீர்மானிக்கட்டும். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். எனவேதான் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்வார், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எதை உடுப்போம், நீ கவலைப்படாத. நீ காகத்தை பாரு, லீலி புஷ்பங்களை பாரு, அவைகளை எல்லாம் யார் பிழை போட்டுகிறார் தெரியுமா? உங்க அப்பாண்டார், உங்க அப்பா. ஆமே, நீங்க எவ்வளவு விசேஷித்தவங்க. நீ எது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து, அந்த வசனத்தை கரெக்டா பார்க்கணும். ஆமே, உனக்கு அவர் என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டார், தேவையெல்லாம் சந்திப்பார். ஆமே, நம்முடைய ஜெபம் நிறைய கேட்கப்படாததுக்கு காரணம், எது கேட்கப்படலன்னு உண்மையிலே பார்த்தா நிறைய ஆசை. ஆமே, ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நிறைவேற்று, ஆசை சித்தத்துக்கு உட்பட்டதா இருந்தா நிறைவேற்றுவார். நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் முந்தி இருப்போம். ஆனா பாருங்க, இப்போ யாக்கோபு மேல ஆசீர்வாதம் வரணும். ஆமே, அது தேவனுடைய தீர்மானம். வயிற்றில் இருக்கும்போதே தேவனுடைய தீர்மானம், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆனா நம்ம கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்ணுவோம், முந்திருவோம். ரெபேக்காள் ஒரு தப்பான ட்ராக்கை யூஸ் பண்ணுவாங்க, அப்பாவை ஏமாத்தி. அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். அப்படி வந்துடும், ஆனா வர வேண்டிய நேரம் வரும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பதான் ரியலாவே பிளெஸிங் அவன் மேல என்ன பண்ணு தெரியுமா? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். வயிற்றுல யாக்கோபா இருக்கும்போது அனுப்பினார். அது எப்போ இறங்குச்சு தெரியுமா? இஸ்ரவேல் மேல் இறங்குச்சு. அவருக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார், அவருக்குன்னு அவருடைய ஒரு செட்டப் இருக்கிறது. நம்ம அதுக்கு முன்னாடி முந்தி என்ன எடுத்தாலும் அது எந்த டைம்ல வருமோ அங்கதான் அவனுக்கு அது வெளிப்படும். நம்ம முந்துரும், வேர்டு இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா முந்துரும். ஆனா சுத்தி பார்த்தா கடைசியில் இதான நடந்திருக்கு அப்படி வருவோம். இல்லை, ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் அவரை நம்பணும். ஆண்டவர் மேல அவ்வளோ எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நல்ல தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்கள், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணது. மீன் எங்க கிடைக்கும் தெரியுமா? கடல்ல கிடைக்கும். அப்பம் எங்க கிடைக்கும்? கரையில கிடைக்கும். அப்பம் எங்க கிடைக்காது? கடல்ல கிடைக்காது. மீன் எங்க கிடைக்காது? கரையிலனா பிடிச்சிட்டு அப்படி கிடைக்குமே தவிர. ஆமே. அப்ப பாருங்க, இயேசு கிட்ட வந்த போது என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? மீனும் இருக்கு, அப்பம் இருக்கு, கடல்ல உள்ளதும் இருக்குது, கரையில் உள்ளதும் இருக்கிறது. ஆமே, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். அவர்கிட்ட ஆவிக்குரிய நன்மைகளும் உண்டு, பூமிக்குரிய நன்மைகளும் உண்டு. யோசேப்பை யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்ணுவார்னா, ஆதியாகமம் 49:25 அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப எல்லா விதத்திலும் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை. ஒவ்வொரு நன்மைக்காக ஓடுறோம், ஒவ்வொரு ஸ்டாப்பில் அதை வச்சிருக்கிறார். நீங்க கர்த்தரை முன்னிறுத்தி, இயேசுவை முன்னிறுத்தி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை மட்டும் நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டுலாம் வெளியே போகும்போது வழியில நிறுத்தி பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்போமே. ஆண்டவர் சில இடத்துல வண்டி பிரேக் போடுவார், போட்டு இது எடுத்துக்கோ, ரைட், ஓகேவா, போ. ஆமென். ஆண்டவர் வைத்திருக்கிறாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்க ஓட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி தானே ஆமா உங்க வாழ்க்கையில உங்க ஸ்கூல் படிப்பை முடித்து அடுத்த லெவலுக்கு போக வைத்தா. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உங்களுக்கான வேலை ஆர்டர் உங்க கையில கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உங்க திருமணத்தை கர்த்தர் நடத்தி தந்தார். சில பாக்குறீங்க, அந்த இடத்துல நான் சொன்னேன் பிரேக் போடாதீங்கன்னு, அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். என்ன பண்ண? ஆமென். இன்னொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை, இப்படி உங்க லைஃபை நீங்க திரும்பி பார்க்கும் போது ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் கிருபையாய் நடத்தினார். இந்த தேவன் எதுவரை நடத்துவார் தெரியுமா? உங்களை முதியோர் இல்லத்துல சேர்க்கிறது வரை இல்லை, மரண பரியந்தம்.
கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அப்பா இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். சத்தமா அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இப்படி கூட்டத்தோட சொன்னா மட்டும் போதாது, தனியா இருந்து சொல்லணும், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். எனக்கு இங்கே சீஷர்கள்ட்ட ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆமே, ஆண்டு பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஏன்னா அப்பதான் இவங்க பேச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா எப்படி பேசணும்னு தெரியாம பேதுரு கடல்ல குதித்தானா, அவ்வளவு கடல்ல சாடி இருப்பான். எப்படி இல்லை, அவர் வந்து இலக்குவாக்குறார் பாருங்க. நான் தான் லைனை கிளியர் பண்ணணும், ஏன் தப்பு, ஆனா அவர் வந்து கிளியர் பண்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அதான் பாடணுமே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே. ஹalleluya. சில பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, ஸ்கூல்ல சொல்லுவாங்க இவனை இந்த வாட்டி எக்ஸாம் எழுத விட மாட்டோம். உடனே பேரண்ட்ஸ் வந்து கெஞ்சுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமே. அதாவது அவங்க என்ன கணக்கில் சொல்றாங்கன்னா, இவன் எழுதுனா எப்படி என்ன ஆயிடுவான் தெரியுமா, ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இவனுக்கு பாடம் எடுத்தவங்க சொல்றாங்க இவன் இந்த வாட்டி எழுத விடலன்னு. பேரண்ட்ஸ் கெஞ்சுவாங்க, பேரண்ட்ஸ் நம்புறாங்க இவன் பாஸ் ஆயிடுவான். ஆமென், பாஸ் ஆயிடுவான். என்ன நம்பிக்கை? இவன் படிக்கிறத அவங்க ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஆனா அதான் அன்பு இருக்குல்ல, சகலத்தையும் நம்பும். அவன் லைஃப்ல ஒரு காரியம் முடக்கப்படுறத ஒரு பெற்றோர் வந்து விரும்பல. பரலோக தகப்பன், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ, என் வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் நான் பெற்றுக்கொள்ளணுமோ அதற்கான ரூட்டை போட்டு தான் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு ஏலிம்னா என்னன்னு தெரியாது, ஆனா அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பாயிண்ட் வச்சார் பார்த்தீங்களா, வச்சார் பார்த்தீங்களா? ஹalleluya. நல்ல தகப்பன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, தகப்பன் தருவதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலேப் வந்து திருமணம் செய்து கொடுக்கிறான் மகளுக்கு, ஒத்தினியல். நல்ல மேரேஜ், சூப்பரா நடந்தாச்சு. ஆனா திருமணம் கொடுத்துட்டு கையோட என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு வறட்சியான நிலத்தை வந்து காலேப் கொடுக்கிறான். இந்த அக்சால் முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அதாவது ஒன்ன தகப்பன்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன தருகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் தெரியுமா? ஆமா, அக்செப்டன்ஸ் இஸ் an expression of honoring God. ஏற்றுக்கொள்ளுதல் கர்த்தரை கனப்படுத்துவதின் அடையாளம். ஒருத்தங்க ஒன்று தரதை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவங்கள நம்ம கனப்படுத்துகிறதின் அடையாளம் அது. ஒருத்தங்க தரதை வந்து எனக்கு வேண்டாம் அப்படி சொல்றோன்னா அவங்கள நம்ம கனவீனப்படுத்துறோம்னு அர்த்தம். இந்த அக்சால் என்ன பண்றான்னா, முதல்ல அப்பாவை கனப்படுத்துகிறாள். நேசிக்கிறதின் அடையாளம் கனப்படுத்துதல். நம்ம ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றோம், ஆண்டவர் தருகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கனப்படுத்துகிறா, அவங்க அப்பாவை கனப்படுத்துறா. அதன் அடையாளம் தான் தரும்போது முகத்தை இப்படி இழுத்து வைக்கல, எனக்கு ஒன்று வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டாம், அதையும் நீங்களே வச்சு அப்படி எதுவுமே சொல்லலை, அவ அதை அக்செப்ட் பண்றா. ஆமே, தகப்பன் தருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அப்பா மேல இருக்கிற அந்த நன்றி உணர்வையும் காண்பிக்கிறது. அக்சால் ஆரம்பித்தது நன்றியோடு ஆரம்பிக்கிறாள், அதுக்கப்புறம் தான் விண்ணப்பத்தை வைக்கிறாள். விண்ணப்பம்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கணும்? அவர் என்ன லைஃபை தந்திருக்கிறாரோ, அவர் என்ன நமக்கு செட் பண்ணி கொடுத்திருக்கிறாரோ அதை வந்து நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகணும். ஏற்றுக்கொள்ள பழகணும். ரீகன் கோமஸ் அண்ணன் அவங்க பாடியிருக்கிறாங்க, நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அவங்க லைஃப் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க வீல் சேரில் தான் இருப்பாங்க. ஆமாம், அவங்கள எப்படி பரிதாபம் பார்க்குறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது.
அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமென். அவங்ககிட்ட பலமுறை பேசி இருக்கிறேன். அவங்க ஒரு நாள் அவங்க பலவீனத்தை சொல்லி இன்டைரக்டாக கூட புலம்புனது கிடையாது. மாறாக அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இது என் அப்பா எனக்கு தந்த லைஃப். இந்த வறட்சியான நிலத்தை காளை வந்து கொடுக்குறார். அப்போ ஒரு காரியம் எதுக்கு நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஜெயம்னு எழுதி இருக்கு. அப்போ தகப்பன் வந்து வறட்சியான நிலத்தை கொடுக்கிறாருன்னா அவருடைய திட்டம் என் பிள்ளை கஷ்டப்படணும்னு அவருக்கு திட்டமே கிடையாது. ஏன்னா பிள்ளைக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? யாரோ ஒரு ஆளுக்கு கட்டி வச்சிருக்கணும். ஆமென். நம்மை தூதர்கள் கையில கூட கொடுக்கல, தம்முடைய ஒரே பேரான குமாரன் கையில கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.